ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு குட்டி அறுவடை தான் நம்ம பண்ண போகிறோம். பூக்கள் அறுவடை தான், அதுவும் மல்லிப்பூக்கள், அடுக்கு மல்லிப்பூக்கள் அறுவடை தான். ஸோ செடியில் பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் நல்லா மலர்ந்து இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மல்லிப்பூக்களோட வீடியோ ஷார்ட்ஸ் தான் நம்ம யூடியூப்பில் பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல சீசனு. ஸோ நல்ல பூக்கள் நம்ம மாடி தோட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா பூத்திக்கிட்டே இருக்குது. நானே நம்ம சேனலில் 2-3 வாட்டி இந்த பூக்களோட வீடியோஸ் போட்டிருக்கேன். ஏன்னா டெய்லி பூக்குது. ஸோ அதை எடுத்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த பூக்கள் வந்து நம்ம எல்லாமே பறிச்சுக்கிட்டோம். இது ஒரு சைடு இருக்கட்டும். அதே மாதிரி முந்தானேத்து வந்து மொட்டுக்கள் எல்லாம் நம்ம பறிக்கிறோம் இல்லையா. ஸோ 2 வீடியோவும் இது வெயிட் பண்ணி நான் எடுத்தேன். பூக்கள் மலர்ந்த பிறகு ஒரு வீடியோவாக எடுத்துட்டு, அதே மாதிரி மொட்டுக்கள் இருக்கும்போது எப்படி இருக்குது அந்த செடி, அதுலேருந்து நம்ம பறிக்கிறது 2 வீடியோவாக எடுத்து சேர்த்து உங்களுக்காக இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஈவினிங் நேரத்தில் நம்ம எல்லா மொட்டுக்களுமே பறிச்சிடுவோம். இப்போது சீசன் வரும்போது மல்லிப்பூக்கள்லாவே எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சீசன் வந்தால் நம்ம சும்மாவே விட மாட்டோம், எல்லாமே பறித்து கட்டி நம்ம வைப்போம். ஸோ அதே தான் மொட்டுக்கள் இருக்கும்போது நம்ம இது பறிச்சிட்டோம். அதே மாதிரி பூக்கள் நடுவில் வச்சு கட்டுற இலைகளும் நம்ம வந்து அதுவும் தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் இருக்குது. நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் அந்த இலைகளும். அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பறிச்சிக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி இவ்வளோ மொட்டுக்கள் கிடச்சிருக்கு. அதுவும் ஒரு சைடு நம்ம கட்டிட்டு, அதே மாதிரி மலர்ந்த பூக்களும் அதுவும் பார்த்திங்கன்னா 2மே கட்டணும். ஸோ இது ஒரு குட்டி செடி. இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லு மல்லிப்பூ. இதுலேயும் ஒரு 6 பூக்கள் வந்து பூத்து இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பறிச்சுக்கிட்டோம். அது மலர்ந்த பிறகு அந்த பூக்கள் நல்லா ஒரு குட்டி பட்டன் ரோசஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இந்த மல்லிப்பூக்கள் எல்லாம் எனக்கு தெரியுது. ஏன்னா அடுக்கு மல்லி 10 அடுக்கு இருக்குது, 12 அடுக்கு இருக்குது. ஸோ இதில் நிறைய அடுக்குங்க இருக்குது. ஒத்தையில் வைக்கிறதோட நம்ம அடுக்கு மல்லியாக ரொம்ப பார்த்து நம்ம வளர்த்துட்டு வந்தோன்னா அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். எங்கள் வீட்டு மாடியில் 10 அடுக்கு மல்லி இருக்குது, 8 அடுக்கு மல்லி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெருமையாக இருக்கும். என்னமோ நம்ம அந்த பப்ளிக்ல எல்லாம் மார்க்ஸ் எல்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மல்லிப்பூ இருக்கா அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் சில பேருக்கு இல்லாதவங்களுக்கு வந்து நாற்று கொடுத்துருவோம் நாங்கள். ஸோ நம்மக்கிட்ட எது இல்லையோ தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து நம்மளும் வாங்கிட்டு வந்து வைப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மல்லிப்பூ பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு. ஸோ இப்போது இந்த பூ மலர்ந்த பிறகு இதுக்கும் நம்ம பூக்கள் நடுவில் வச்சு கட்டுறதுக்கான இலைகள் கொஞ்சம் பறிச்சிக்கலாம். மறி கொழுந்தும் இங்கே இருக்கும். பட் அது பறிக்க மனசே வரல, அதனால் அதை அப்படியே விட்டுடுறாங்க அம்மா. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த பூக்கள் எல்லாம் கட்டியாச்சு. முந்தானேத்து பூக்கள், அது இன்னையோட பூக்கள் நேற்று நம்ம பறிக்கல இல்லையா. ஸோ அதுதான் இன்றைக்கி மலர்ந்ததுனால நம்ம பறிச்சிட்டோம். இவ்வளோ பூக்கள். மயில் மல்லி இருக்குது இல்லையா, கனகாம்பரம் இப்போது எல்லாம் வந்து செடிங்க கவாத் பண்ணி விட்டாங்க. அதனால் கனகாம்பரம் மாடி தோட்டத்தில் இல்லை. அதனால் இந்த மயில் மல்லி வந்து பறித்து அதில் வச்சு கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகான கலர், டார்க் மரூன் க்ரீன் ஒயிட் கலரில் செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி தலையில் வச்சுக்க வேண்டியது தான். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.